ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக முட்டை பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நான் அதில் அரைச்சி தான் மொத்தமாகவே போட போகிறேன். நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எதுவுமே தனித்தனியாக எடுத்து வச்சு சாப்பிடவே வேண்டாம். அந்த மாதிரி புதினா, மல்லிக்கீரை எல்லாமே அரைச்சி போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ளியை நீளமாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா அப்படியே வதங்கட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 2-3 கிராம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் அனீஸ் அது ஒரு பாதி போட்டால் போதும். இவ்வளோ போட்டுட்டு கூடவே ஒரு காஞ்ச வத்தல், ஒரு 3 சின்ன உள்ளி, கொஞ்சமாக மல்லிக்கீரை இவ்வளோத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி நல்லா வதங்கினதுனால நம்ம இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவே அது கூடவே போட்டு அரைச்சிட்டேன். இதையும் போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பச்சை கலரில் இருக்கும். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதனால நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். அப்படி அதுக்கு முன்னாடியே போட்டால் அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா தண்ணி எல்லாமே வற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் சிம் பண்ணிவிட்டு அடுப்பை 3 முட்டை வேக வச்சுருந்தேன். இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் இதை வச்சுருக்கேன். முட்டை எல்லாமே நம்ம கட் பண்ணி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு, கொஞ்சமாக வத்தல் பொடி அதையும் போட்டுட்டு இதை சிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா அரிசி எல்லாமே நல்லா வெந்து மேலே எலும்பி வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லிக்கீரையும் லைட்டாக நெய் ஊற்றுங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி நெய் ஊற்றும் போது நம்ம அந்த பிரியாணி எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நெய்யை விட லாஸ்ட்டாக போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக போட்டாச்சு. இப்போ நம்ம பிரியாணி எடுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்னு பார்த்திங்கன்னா முட்டையே இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம தயிர் பச்சடி வச்சா போதும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எல்லாமே அரைச்சே போட்டு பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.